ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு திஸ் அமேசிங் வீடியோ. ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நான்லாம் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நீட்டை கிராக் பண்ணி எம்பிபிஎஸ் சீட் எடுப்பேன் கனவுல கூட நினச்சதில்லை. ஏன்னா நான் இருந்த நிலைமை அப்படி. எக்ஸாமுக்கு வெறும் 15 நாள் 20 நாள் தான் இருந்தது. அந்த மொமெண்ட்லேயும் என்னோடய ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட் அப்போ தான் எழுதுனேனே. அப்பயுமே என்னோட மார்க் டெஸ்ட் ஸ்கோர் வெறும் 380 தான். 400 கூட நான் கிராஸ் பண்ணல. அண்ட் இதில் பிரச்சனை என்னன்னா, ஃபிசிக்ஸில் ஒரு சில சாப்டர்ஸ் நான் படிக்கவே இல்லை, எனக்கு தெரியல. நான் 11th ஒழுங்காக படிக்காதனால நிறைய மிஸ் அவுட் இருந்தது. அண்ட் ப்ராப்பரான ரிவிஷனை நான் ஸ்டார்ட்டே பண்ணாமல் இருந்தேன் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டில் நீங்கள் நினச்சிப்பாரு, நீ இந்த ஸ்டேட்டில் இருக்கியான்னு தெரியல. ஐ வாஸ் இன் தட் வெரி பேட் ஸ்டேட் கைஸ். அண்ட் அந்த ஸ்டேட்லேருந்து என்னால் என்னோட வெறும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் வாங்க முடிஞ்சதுன்னா, நீ இப்போ எந்த ஸ்டேட்ல இருக்க எனக்கு தெரியல, உன்னாலையும் கண்டிப்பாக முடியும். பேட் ஸ்டேட்லேருந்து என்னால் குட் ஸ்டேட்டுக்கு ஒரு பெரிய ஜம்ப் கொடுக்க முடிஞ்சது. அண்ட் அதுக்கான முக்கியமான காரணம், நான் என் மேலே நம்பிக்கை வச்சேன். கடைசி 15 நாள் சரி, எனக்கு ரிசல்ட் வரது செகண்ட், என்னோட ஃபுல்லஸ்ட் ஹார்ட் ஒர்க், என்னோட எல்லா இன்டெலிஜென்ஸையும் யூஸ் பண்ணி இந்த அடுத்த 15-20 நாளை பெஸ்ட்டாக எனக்கு கொடுக்க போகிறேன். என்னென்னலாம் டாப்பர் ஃபாலோ பண்ணுறானோ அது எல்லாத்தையும் நான் பிளாங்காக ஃபாலோ பண்ண போகிறேன்னு ஒரு தெளிவான பிளானை போட்டு ஆர்கனைஸ் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் என்னோட மார்க் டெஸ்ட்ஸ்லாம் ப்ராப்பராக எழுத ஆரம்பித்தேன். அண்ட் என்னோட ஸ்கோர் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆச்சு. உடனேலாம் இம்ப்ரூவ் ஆகல. ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லையும் 20 மார்க், 15 மார்க், 10 மார்க் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி தான் என்னோட ஃபைனல் மார்க் டெஸ்ட்டில் க்ளோஸ் டு 500 சம்திங் எடுத்திருந்தேன். அங்கேருந்து என்னோட நீட் எக்ஸாமில் நான் போய் கொடுத்தேன். ஸ்டேட் ரேங்க் 1207, 2 லட்சம் பேர் எழுதுகிற இந்த எக்ஸாமில் டாப் 1200 நான் வந்து என்னோட கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் எடுத்தேன், படித்து முடிச்சிட்டேன். உங்கள் முன்னாடி இப்போ ஒரு டாக்டராக நிற்கிறேன். கைஸ், திஸ் ஜேர்னி வாஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அண்ட் இது இப்படி நடக்காமல் போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருந்தது. நான் அந்த 15 நாள் ஒழுங்காக பிளான் பண்ணி படிக்காமல் இருந்தால் நான் இன்னும் இங்கே நின்றுருக்க மாட்டேன். ஸோ உன் கையில் இருக்கிற 15 நாளை பெஸ்ட்டாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணு. ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் யூ ஆர் இன். நீ இப்போ எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த 15-20 நாளில் உன் முழு எஃபர்ட்டை போடு, ஃபுல் ஹார்ட் ஒர்க்கை கொடு, இறங்கி படி. எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணு. அண்ட் நீட் எக்ஸாமில் பல டாப்பர்ஸ் பண்ண முக்கியமான விஷயம், லாஸ்ட் 15 நாளில் எம்சிக்யூஸ்னு விடாமல் எம்சிக்யூ சால்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க கம்ப்ளீட் ரிவிஷன் தனியாக, மார்க் டெஸ்ட் தனியாக பிளான் பண்ண மாட்டாங்க. மார்க் டெஸ்ட்டை சென்டராக வச்சு அதை சுற்றி தான் ரிவிஷன் பிளான் பண்ணுவாங்க. அண்ட் இதுதான் அவங்களுக்கு கம்மி டைமில் ஸ்கோர் ஜம்ப் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. எனக்கும் இது பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணிச்சு. இதை நீ எப்படி பண்ணணும், எம்சிக்யூஸ் எப்படி கண்டினியூஸாக எழுதிட்டே இருக்கணும்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட்ஸ் மீ டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் என்எஸ்டி. உங்களுக்காக இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். நீட் எக்ஸாமுக்கு நிறைய வீடியோஸ் உனக்காக போட்டு ஹெல்ப் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாரு, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் கைஸ். You have to build your revision around mock test. உங்கள் மார்க் டெஸ்ட்டை சென்டராக வச்சு அதை சுற்றி தான் ரிவிஷன் பிளான் பண்ணோம். அண்ட் இந்த என்டையர் டேஸில் நான் திரும்ப சொன்ன விஷயம் என்ன, எம்சிக்யூ சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைஸ். அதுவும் ரிலவெண்ட்டான எம்சிக்யூ, எதெல்லாம் நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி இம்பார்ட்டண்ட்டோ அதை எடுத்து நீ சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கணும். இந்த ப்ராசஸில் நீ நல்லா பண்ணால் வெல் அண்ட் குட். இல்லை நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம என்எஸ்டி டீம்லேருந்து இதுக்காகவே கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக மிரர் 13 சொல்லி ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் நான் உங்களுக்காக கொடுக்குறோம். இதில் டெய்லி எம்சிக்யூ சால்விங் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் உனக்காக கிடைக்க போகுது. சப்ஜெக்ட் வைஸ் ஒவ்வொரு யூனிட்லையும் பெஸ்ட்டான ஒரு 30 கொஷின்ஸ் நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். இதுக்கு மிரர்னு பேர் வச்சதுக்கான காரணம், நாங்கள் கொடுக்க போகிற கொஷின்ஸ் அப்படியே உங்கள் நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் மிரர் ஆகிற மாதிரியே வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின்லாம் ரீசெண்டான ஜேஇ அண்ட் நீட் பேட்டர்னை எடுத்து அனலைஸ் பண்ணி இந்தந்த கொஷின்ஸ்லாம் இந்த வருஷம் கேட்க முடியுமோ அதெல்லாம் வச்சுருக்கோம். நான் இதை 1 or 2 இயர்ஸில் பண்ணல, 6 இயர்ஸ் தான் என்னோட ஆப்பில், என்னோட யூடியூப்பில் ப்ரெடிக்ஷன் ஷேர் பண்ணுவேன். இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, இந்த மாடல்ஸ் நல்லா பார்த்துக்கோங்கன்னு. இதில் பல மாடல்ஸ் அப்படியே வந்திருக்கு, நிறைய மாடல்ஸ் நான் சொன்ன மாதிரி ரிசம்பிள் ஆயிருக்கு. ஸோ இந்த வருஷத்துக்கு 3 சப்ஜெக்ட்மே இதுக்காக நாங்கள் இறங்கி பண்ணுறோம். இதுக்கு சீரியஸ் பேர் தான் மிரர் 13. அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ரீசெண்டாக நடந்த ஜேஇ மெயின் ஏப்ரல் 2026, ஜேஇ மெயின் ஜான்வரி 2026லேருந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா வழக்கமாக நீ நீட் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும், அந்த வருஷம் ஜேஇ மெயினில் கேட்ட நிறைய கொஷின்ஸ் அப்படியே நீட் எக்ஸாமில் காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கும் இது நடந்தது. நான் ஜேஇ மெயின் ஏப்ரலில் பண்ண தப்பு, அதே கொஷின் எனக்கு நீட் எக்ஸாமில் காப்பி பேஸ்ட் பண்ணி கேட்டு வச்சுருந்தாங்க. அதனால் உனக்காக இந்த செஷனில் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி
இந்த எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பெஸ்ட் 30 கொஷின்ஸ் சாப்டர் வைஸ் உனக்காக ஃப்ரீயாக கிடைக்க போகுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம், உனக்காக இந்த MCQs எல்லாத்தையும் நாங்கள் PDF-ஆ முன்னாடியே ஷேர் பண்ணிடுறோம். எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஈவினிங் தான் இந்த யூனிட்ல கிளாஸ் நடக்க போகுது. இந்த கிளாஸ்ல நாங்கள் 30 MCQ சால்வ் பண்ண போறோம்னா அந்த MCQ அன்னைக்கு காலையிலேயே உனக்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். அந்த MCQs நீ உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணு. உன்னால போட முடியாத MCQ, உனக்கு அப்ரோச்சே தெரியாம மிஸ்டேக் பண்ற MCQs எல்லாத்தையுமே நாங்க அந்த செஷன் உனக்கு சொல்லி கொடுக்க போறோம். அதை நீ வேகமா பார்த்து முடிச்சிடலாம். ஸோ உன்னோட மிஸ்டேக்ஸையும் கரெக்ட் பண்ண மாதிரி ஆச்சு, MCQ சால்விங்கும் நிறைய பண்ண மாதிரி ஆச்சு. அண்ட் அந்த கொஷின்ஸ் எல்லாமே வெரி வேல்யூபிள். அதே மாதிரி நீட் எக்ஸாம்ல வரதுக்கு ஹையஸ்ட் சான்சஸ் இருக்கு. யூஸ் பண்ணிக்கோ உனக்கு வேணும்னா. அண்ட் இது எங்க நீ ஆக்சஸ் பண்ணலாம் இந்த PDFs எல்லாத்தையுமேனா, நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் டெலிகிராம் சர்ச் பண்ணா கிடைக்கும், இல்ல QR கோட் சர்ச் பண்ணா கிடைக்கும். உள்ள போன நாங்க இங்க கீழே டெய்லி அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். இல்ல டெலிகிராம்லாம் இல்லனா ஆப்புக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா TNVK ஹோம் பேஜ்லயே ஃப்ரீயா நாங்க ஒரு இங்க பார் மிரர் 13 ஒரு போட்டோ போட்டிருக்கோம், ஒரு ஃபோல்டர். இந்த மிரர் 30 குள்ள போனீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லிட்டு 3 ஃபோல்டர் இருக்கும். டெய்லி இதுல PDFs வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். யூஸ் பண்ணி வேணும்னா MCQ சால்வ் பண்ணிக்கோ. ஸோ வித் ஆல் திஸ் திங், நீட் ஆஸ்பிரன்ட்ஸ்க்காக ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட். நம்ம NST சைட்லேருந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக ஒரு மெகா டெஸ்ட் நடத்த போகிறோம் 720 மார்க்ஸ்க்கு. என்னைக்குன்னா April 30th அன்னைக்கு. உங்கள் நீட் எக்ஸாம் ஜஸ்ட் ஒரு 3 days பிஃபோர் April 30th அன்னைக்கு உனக்காக NST மிரர் டெஸ்ட்டும் நடத்துகிறோம். இந்த மிரர் டெஸ்ட்னா பேர்லேயே இருக்குது. நாங்கள் வைக்க போகிற டெஸ்ட்டு ஆல்மோஸ்ட் நீட் எக்ஸாமில் என்ன கொஷின் பேப்பர் வருமோ அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே ஃபுல்லஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி, ஹார்ட் ஒர்க் யூஸ் பண்ணி உங்களுக்காக இதை பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டை நானே ஹேண்ட் பிக் பண்ணி ஒவ்வொரு கொஷினும் உனக்காக கொடுக்குறேன். இதை யாரெல்லாம் ஃப்ரீயாக எழுத முடியும்னா, நான் இந்த வீடியோக்கோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் ஒரு லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன். அதை யாரெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது ஒரே நாள் ஒரே மொமெண்ட்டில் April 30 மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். இது என்ரோல் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். என்ரோல் பண்ணாதவங்களால எழுத முடியாது. ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டாக இருக்கும். தெரியல, நிறைய கொஷின்ஸ் இதுலேருந்து அப்படியே கேட்கவும் சான்ஸ் இருக்குது. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ அண்ட் நீங்கள் இந்த மிரர் 30 அண்ட் மிரர் டெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மிரர் 30 சொல்லி கமெண்ட் பண்ணு. நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்கன்னா நாங்கள் இதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போடுறோம். கண்டிப்பாக எங்களோட பெஸ்ட்டை உங்களுக்காக டெலிவர் பண்ணுறோம். யூஸ் பண்ணிக்கோங்கடா. முக்கியமான ரிசோர்ஸ் இது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி எங்கள் டீமோட பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குது. நிறைய எஃபர்ட்ஸ் உங்களுக்காக கன்சிஸ்டண்டாக போட்டுட்ருக்கோம். எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன் இருக்கும். இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா இப்படி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கேயும் கூட ஹைப்னு காட்டும். ஸோ இதை ஹைப் ஒரு 3 times வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். மறக்காமல் ஹைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக்கும் பண்ணிட்டு போயிட்டு எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இது கிடைக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ் உங்களுக்காக போடுறோம். ஸோ இந்த வீடியோட முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க, ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன்னா, த வெரி ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு டயக்னோஸ் யூ. உன்னை நீ கண்டுபிடிக்கணும். உனக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குது, உன்னோட வீக் ஏரியாஸ் எதுன்னு நீ கண்டுபிடிக்கணும். இதுக்காக நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒரு பெரிய செக்லிஸ்ட் போடுவேன். பயாலஜிக்கு ஒரு செக்லிஸ்ட், ஃபிசிக்ஸ்க்கு ஒன்று, கெமிஸ்ட்ரிக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பர்சனலைஸ்டு வீக் ஏரியாஸை எப்படி டயக்னோஸ் பண்ணி நீ சரி பண்ணுன்ட்டு ஒரு செக்லிஸ்ட்டை ஹையஸ்ட் ஃபோக்கஸோட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் இதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ பயாலஜிக்கு ஒரு செக்லிஸ்ட்டு, கெமிஸ்ட்ரிக்கு ஒன்று, ஃபிசிக்ஸ்க்கு. ஸோ ஒவ்வொரு சாப்டர்லையும் இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி இதே மாதிரி லிஸ்ட் உட்காந்து டிக்கு முட்டாடி உன்னோட வேலை இதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் இதை பண்ணி வச்சிட்டேன், ஜஸ்ட் இதில் உங்கள் சாப்டர்ஸ் ஃபில் பண்ணி உன் மனசாட்சி கிட்ட கேளு, இதெல்லாமே நீ பண்ணி முடிச்சிருக்கியா இல்லையான்னு. ஸோ வேகமாக பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு 1 by 1 பார்க்கலாம். பயாலஜிக்கு என்ன பண்ணுற, இங்கே லைனாக லிஸ்ட் போடுற ஒவ்வொரு சாப்டர்ஸாக எல்லாமே எழுதிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம், உனக்கான நோட்ஸ் வச்சிருக்கியா? நோட்ஸ் வச்சிருந்தா வெல் அண்ட் குட். நீ எழுதின ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருக்கணும், மற்றவங்கள தான் இருக்கக்கூடாது. இருந்தால் வெல் அண்ட் குட். அதை ஸ்ட்ராங்காக மறக்காமல் வேகமாக ரிவிஷன் பண்ணு. ரெண்டாவது விஷயம், NCERT லைன் பை லைன் படிச்சிருக்கியா? பயாலஜி பொறுத்த வரைக்கும் NCERT லைன் பை லைன் படிச்சவங்களால மட்டும்தான் நீட் எக்ஸாமில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். லைன்ஸ்லேருந்து தான் கொஷின் பேப்பர் கேட்குறாங்க. இதை மிஸ் அவுட் பண்ணாமல் டிக் அடிச்சுக்கோ. ரெண்டாவது, டயக்ராம்ஸ், டேபிள்ஸ், எக்ஸாம்பிள்ஸ். ஒரு சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக படித்து முடிப்பேன். முடிச்சதுக்கு அப்புறமா வேகமாக ஒரு தடவை அந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா டயக்ராம்ஸையும், டேபிள்ஸு, இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் அது எல்லாத்தையும் நீ ஒரு தடவை எக்ஸ்ட்ரா டைம் ரிவிஷன் பார்த்துருக்கணும்.
ஹை ஃபோக்கஸ் இதுலேருந்து தான் கொஷின் பேப்பர் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் நீட் ப்ரீவியஸ், அந்த சாப்டரோட நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மினிமமாக லாஸ்ட் 10 இயர்ஸ், பயாலஜிக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபைனலி மார்க் ஃபர்கெட்டிங் லைன்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். இந்த என்டையர் ப்ராசஸ் பண்ணுறப்போ எந்தெந்த லைன்ஸு ஃபேக்ட்ஸ்லாம் நீ தப்பு பண்ணுறியோ அவர் உனக்கு மறந்துக்கிட்டே இருக்கோ அதெல்லாம் தனியாக மார்க் பண்ணி வை, முடிஞ்ச எழுதிவை. நான் வந்து அந்த சாப்டர் படிக்கிறப்பயே ஒரு தனி நோட்டில் அந்த சாப்டர் நேம் போட்டு கடகடன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிட்டேன். எனக்கு எக்ஸாம் அன்னைக்கு விடி காலையில் எழுந்திரிச்சு இது எல்லாத்தையும் மட்டும் திருப்பணும்னு சொல்லி ஒரு தனி பேப்பர் ஒவ்வொரு சாப்டருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இட் ஹாஸ் கிரேட்லி ஹெல்ப்டு மீ. ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. 5 நிமிஷம் தான் அதை எழுதுறதுக்கு. நீ அப்படியே படிக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் மறந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிற 1 or 2 பாயிண்ட்ஸ் தான் எழுதணும். அது ½ பேஜ் தான் மொத்த சாப்டருக்கே வரணும். ரொம்ப முக்கியமானது மட்டும் எழுதிவை, சரியா? இந்த மாதிரி பண்றப்போ பயாலஜில எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு சாப்டர்லேருந்து பெஸ்ட்டை நீ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் செக்லிஸ்ட்ல நீ ஒரு சில இது மிஸ் அவுட் பண்ணியிருப்ப. இந்த மிஸ் பண்ற திங்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிடலாம் ஈஸியா. இதை நோட் பண்ணிட்டு கரெக்டாக அதுக்குன்னு டைம் கொடுத்து பிளான் பண்ணிக்கோ. எக்ஸாம்பிள், நீ என்சைட் லைன்ஸ் இன்னும் ஒழுங்காக படிக்காமல் இருக்கன்னா அதுக்கு ஒரு டைம் ஸ்கெடியூல் பண்ணி அதை முடிச்சு விட்ரு. இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டரை கம்பைன் பண்ணிட்டே வரணும். இதுக்காக ஒரு பிளானர் போடணும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரியே கெமிஸ்ட்ரிக்கு கைஸ், கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும். இதில் ஃபர்ஸ்ட் திங் நீ பண்ண வேண்டியது உங்கள் கிளாஸ் நோட்ஸ். நீ ஆல்ரெடி எங்ககிட்ட படிச்சிருந்தாலோ இல்லை வெளியில் படிச்சிருந்தாலோ உனக்கான ஒரு நோட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சாப்டருக்கும். அதை வேகமாக ரிவிஷன் பண்ணு. ஒரே சாப்டரில் ஸ்ட்ரக்காகி நிற்கக்கூடாது. இது ஒரு பெரிய ரூல். இருந்தா பண்ணு. இல்லை நீ ஆல்ரெடி அந்த சாப்டர் எங்கே படிச்சிருக்கியோ, புக்கில் படித்தாலும் சரியோ கைடில் படிச்சிருந்தாலும் சரி, வேகமாக அதை ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணு. முடிச்சுட்டு செலக்டட் என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ், இது ஆல்ரெடி நான் ஒரு பிடிஎஃபாக நம்ம டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நிறைய கொஷின்ஸ் நீட் எக்ஸாம் அப்படியே இதுலேருந்து வரும். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. மிஸ் பண்ணாமல் இந்த இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் இன்டெக்ஸ் மட்டும் படிச்சுக்கோ, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீட் பிவிக்யூஸ். இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல மினிமமா லாஸ்ட் 5 இயர்ஸோட நீட் பிவிக்யூ தட்டி இருக்கணும். மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கலாம். அண்ட் செலக்டட் ஜேஇ பிவிக்யூ, இது நீ எங்கேயும் தேட வேணாம். ஜேஇலேருந்து நிறைய கொஷின்ஸ் நீட்ல கேட்பாங்க. நாங்கள் டெய்லியும் டிஎன்விகேல கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கிறோம்ல, அந்த நோட்ஸை நீ ஃப்ரீயாக பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் கேட்டிருக்க ஜேஇ மெயின் கொஷின் மட்டும் படி. ஆஸ் ஆஃப்னா அதுக்கு தான் டைம் இருக்கு. ஒவ்வொரு கிளாஸ்லையுமே நிறைய ஜேஇ மெயின் கொஷின் போட்டிருப்போம், அதை மட்டும் பாரு. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக். இது வரைக்கும் எல்லா சாப்டர்ஸ்க்கும் காமன். இப்போ இன்ஆர்கானிக் தனியாக ஒரு சில பாயிண்ட்ஸ், ஆர்கானிக் தனியாக, பிசிக்கல் தனியாக இருக்கு. 1 by 1 பார்க்கலாம். இன்ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட்ஸ், எக்ஸப்ஷன்ஸ் படிக்கணும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தனியாக அந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன, அது ஒவ்வொரு ட்ரெண்ட்லையும் என்னென்ன எக்ஸப்ஷன் என்ன. நெக்ஸ்ட் நம்பர்ஸ் ஆர் வேல்யூஸ். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய அங்கங்கே வேல்யூஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த நம்பர்ஸ் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்சிஆர்டியில் இருக்கும். அதில் வந்து டைரக்ட் கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாப்டரில் இருக்கிற எல்லா நேமிக் ரியாக்ஷன்ஸும் ஒரு தடவை திருப்பிடணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சு திருப்பணும். இப்படிலாம் பண்ணாதான் ஸ்பெசிஃபிக்காக உன்னால பாயிண்ட்ஸ் அடிக்க முடியும். நேமிங் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கணும். புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிற கன்வர்ஷன் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கணும். இது வரைக்கும் நீ மிஸ் பண்ணியிருக்கனாலும் தப்பு இல்லை. இப்போ உட்காந்து எவ்வளோ கன்வர்ஷன் ரியாக்ஷன்ஸ் போட முடியுதோ படி. ஏன்னா ஆர்கானிக்கில் உனக்கு மார்க் வாங்கி கொடுக்கறதே அது ஒன்றா தான் இருக்கும். ப்ளீஸ் விட்டுறாத. நெக்ஸ்ட் மெக்கானிசம்ஸ் அண்ட் வேல்யூஸ். நான் ரீசெண்டாக ஜேஇ மெயின் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுறேன். இந்த ஜான்வரி செஷன்ல ஆகட்டும், இந்த ஏப்ரல் செஷன்ல ஆகட்டும், நான் பார்த்த பேப்பர்ஸில் நிறைய மெக்கானிசம் பேஸ்டு கொஷின்ஸ் இருந்தது. ஸோ மெக்கானிசம்ஸ் இன்னும் நீ வீக்காக இருக்கேன்னா ஒவ்வொரு சாப்டரையும் மெக்கானிசம் தெளிவாக படிச்சுக்கோ. நான் சொல்கிறேன், நீட்டில் நம்ம இந்த வருஷம் மெக்கானிசம் வந்து கேள்வி வரும்னு தோணுது, நல்லா பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் டிக்டம் நிறைய பேர் கஷ்டப்படுறது. ரொம்ப சிம்பிள். இந்த சாப்டரோட எல்லா ஃபார்முலாஸையும் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு என்சிஆர்டில் இருக்கிற இன்டெக்ஸ்ட் கொஷின் போடு. எக்ஸாம்பிள்ஸ் பிளஸ் இன்டெக்ஸ்ட் இதுலேருந்து தான் கொஷின்ஸ் வருது. எக்ஸாம்பிள்ஸ் பிளஸ் இன்டெக்ஸ்ட் பண்ண. அண்ட் இந்த சாப்டரை முன்னாடி படித்தப்ப எந்தெந்த கொஷின் தான் தப்பு பண்ணியிருந்தியோ அது எல்லாத்தையும் இன்னொரு தடவை கஷ்டப்பட்டு பல்லு கடிச்சிட்டு வேகமாக எழுதி பார்த்துரு. ஏன்னா அந்த மாதிரி கொஷின் நீட் எக்ஸாம் வந்தால் நீ கரெக்டாக இந்த தடவை எழுதிட்டு வரணும். தப்பை திரும்ப பண்ணிடவே கூடாது. ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் லிஸ்ட் கைஸ். இது 3 எல்லா சாப்டரும் காமன். இது இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல். இதில் உனக்கு எங்கெங்கெல்லாம் எம்டியாக நீ ஃபில் பண்ணாமல் இருக்கியோ அதையும் 1 by 1 டெய்லி ஸ்கெடியூல் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும். இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டும் முடிச்சாதான் நீ தெளிவாக அந்த சாப்டரை மாஸ்டர் பண்ணியிருக்கன்னு அர்த்தம். ஸோ மிஸ் பண்ணாமல் பிளான் பண்ணி 1 by 1 அரேஞ்ச் பண்ணு. உன் வீக் ஏரியாஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் ரிவைஸ் யுவர் கிளாஸ் நோட்ஸ்.
நீ என்கிட்ட படிச்சிருந்தாலும் சரி, வெளியில் ஆஃப்லைன்லையோ எங்கே படிச்சிருந்தாலும் நீ படித்தப்ப நோட்ஸ் எழுதிருப்பல, அதை வேகமாக திருப்பணும். அப்படி திருப்புறப்ப ஒரு பாயிண்ட் நீ பண்ண வேண்டியது, அந்த கிளாஸ்லேயே ஒரு சில எம்சிக்யூஸ் நடத்தியிருப்பாங்க, உங்கள் நோட்ஸில் எழுத சொல்லியிருப்பாங்க. நான்லாம் எப்பயுமே சொல்லுவேன், ஸோ அந்த கிளாஸ் எம்சிக்யூஸ் நீ ரிவிஷன் பண்ணும். ஜஸ்ட் ஃபார்முலா ரிவிஷன் பண்ணால் பத்தாது. அந்த கிளாஸில் என்னென்ன எம்சிக்யூஸ்லாம் ஒரு டீச்சர் எடுக்கிறாங்களோ அது எல்லாமே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ். அந்த எம்சிக்யூஸில் அதே மாதிரி தான் நீட் எக்ஸாமில் மோஸ்ட் சான்ஸ் ஆஃப் கம்மிங். ஸோ அந்த எம்சிக்யூஸை திருப்பு, அப்போ தான் அந்த கான்செப்ட் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகும் எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் ரெண்டாவது விஷயம், நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் 5 இயர்ஸ் மினிமமாக அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நீட் 2021 கேட்ட எல்லா கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் டாபிக்ஸ். இது வரைக்கும் ப்ரெடிக்ஷன் டாபிக்ஸை பார்க்காம இருக்கிறவங்களுக்காக நான் 10 பேப்பர் ஃபிசிக்ஸில் ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 10 பேப்பர் பார்த்தாலும் சரி, இல்லை ப்ரெடிக்ஷன் டாபிக்ஸில் இந்த மாடல்ஸ்லாம் கேட்க சான்ஸ் இருக்குன்னு என்டையர் ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் மாடல்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் செக் அவுட் பண்ணு. அதுக்கு ஹை ஃபோக்கஸ் கொடுத்து நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணு. பிகாஸ் லாஸ்ட் கொஞ்ச நாளில் எதெல்லாம் நீட் எக்ஸாமில் கேட்பாங்களோ அதுக்கு நிறைய ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும். யூஸ் பண்ணிக்கோ. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ரெண்டாவது, ப்ரீவியஸ்லி மிஸ்டேக்கன் எம்சிக்யூஸ். நீ ஃபஸ்ட் டைமே எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எதெல்லாம் தப்பு பண்ணியோ அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருந்தேன்னா அந்த கொஷின்ஸ்லாம் நீ உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணு. இல்லை, நான்லாம் என்னோட பழக்கம் இருக்குது, ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இந்த எம்சிக்யூ சூப்பரான எம்சிக்யூடா, இது ஒன்று திருப்பினாவே நல்ல நாலேஜ் வரும்னு நினைக்கிறதுலாம் ஸ்டார் மார்க் பண்ணி வைப்பேன். அந்த மாதிரி எம்சிக்யூ இருந்தால் பண்ணு. ஆப்ஷனல் ஸ்டெப்பு, முன்னாடி பண்ணவங்க இதை பண்ணுங்க, பண்ணாதவங்க ஜஸ்ட் விட்டுரு. ஃபைனலாக இங்கே வந்துரு. அந்த சாப்டர் ஃபுல்லாக படிச்சதுக்கப்புறம் அந்த சாப்டர் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸ் மட்டும் ஒரு தடவை வேகமாக ஒரு 10 minutes திருப்பிடணும். அண்ட் அதில் இருக்கிற கிராஃப்ஸை தனியாக பார்க்கணும். கிராஃப்ஸ்லேருந்து என்றைக்குமே 3 கொஷின் ஃபிசிக்ஸில் கேட்பாங்க. கிராஃப்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து யூனிட்ஸ். ஒரு சில யூனிட்ஸ்லாம் முக்கியம். கன்வர்ஷன்லாம் சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றுறது, சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் மாற்றுறது இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில யூனிட்ஸில் இருக்குன்னா செக் பண்ணிக்கோ. அண்ட் ஃபைனலி ரைட் ஹேண்ட் ரூல்ஸ். ஒவ்வொன்றிலையும் ரூல்ஸ் இருக்கும். லைக் ரைட் ஹேண்ட் ஃப்ளெமிங் ரூல், லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ளெமிங் ரூல் அண்ட் ரைட் ஆர்ம் ஓவர் ரூல். அந்த மாதிரி ஒவ்வொரு ரூல்ஸ் உனக்கு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் தெளிவாக பார்த்துட்டு இந்த ஃபிங்கர் எதை மீன் பண்ணுது, இந்த ஃபிங்கர் ஃபோர்ஸ், இந்த ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லி ஒவ்வொரு ஃபிங்கர் எதை மீன் பண்ணணும் இன்னொரு தடவை தெளிவாக ரிவிஷன் பண்ணிக்கோ. அண்ட் ஃபைனலி லாஸ், ஸ்னெல்ஸ்லா, லென்ஸ்லா, ஃபேரடேஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கணும். அண்ட் ஃபைனலாக சார்ட்டு. நான் ஃபிசிக்ஸில் டைமென்ஷன்ஸில் 2 சார்ட் போட்டிருப்பேன், எனர்ஜி சார்ட்டு, ஃபோர்ஸ் சார்ட்னு. ஸோ இந்த கம்ப்ளீட் சார்ட்லேயே உனக்கு இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை கவர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நீ எங்கேயாவது ஆல்ரெடி சார்ட் போட்டு எழுதி வச்சு ஃப்ளோ சார்ட் போட்டிருந்தேன்னா அதை ரிவிஷன் பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுற. ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ராங்காக முடிக்கிற. இதில் ஏதாவது மிஸ் அவுட் பண்ணியிருக்க அப்படின்னா அதை நோட் பண்ணி அதை கவர் பண்ண ட்ரை பண்ணு. திஸ் ஷுட் பி த டயக்னோசிங் திங் கைஸ். எப்படி நீ வீக்காக இருக்க, ஒவ்வொரு சாப்டர்லையும் எந்த செக்மெண்ட்டில் வீக்காக இருக்கான்னு ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிச்சு அதில் நீ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாதான் அந்த சாப்டரை ஓவராலாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீ ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுறன்னு அர்த்தம். இல்லைன்னா 100ல் ஒரு ஆளாக நீ பாட்டிக்கு ஏனோ தானோ ரிவிஷன் பண்ணுவ. உன்னால் அந்த சாப்டரை மாஸ்டர் பண்ண முடியாது. நீட் எக்ஸாமில் அந்த சாப்டர்ல எம்சிக்யூ கேட்டு உன்னால் ஆன்சர் பண்ண முடியாமல் ஒரு நிலைமை வரும் பார்த்தியா, அப்போ உனக்கு உள்ள வலிக்கும். ஆல்ரெடி நான் இந்த சாப்டர் படிச்சிருக்கேன்டா, ஆனாலும் என்னால் எம்சிக்யூ போட முடியலன்னு உள்ள ஒரு வலி வரும். அந்த வலி தாங்கவே முடியாது. அதனால தான் படித்தா தெளிவாக படி. இந்த ஸ்லாட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு சாப்டர் ரிவிஷன் பண்ண முடியும். இப்போ தான் நீ ஒழுங்காக படிச்சிருக்கேன்னு அர்த்தம். இல்லைனா அரைகுறையாக முடிச்சிருக்க, மேபி மிஸ் அவுட் பண்ண சான்ஸ் இருக்குது. சரிண்ணா, இப்போ நான் வீக் ஏரியாஸ் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி நான் மார்க் டெஸ்ட் கூட நான் இதை கோரிலேட் பண்ணுறதுன்னா, யூஸ் திஸ் திங். இதில் என்ன சொல்லியிருக்கேன், April 13th ஒரு மார்க் டெஸ்ட்டு, 15th 17th 18th 19th இந்த மாதிரி நான் மார்க் டெஸ்ட் எழுதுறேன்னு பிளான் பண்ணிட்டேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டில் பயாலஜியில் 3 சாப்டர்ஸ், இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஒரு 4, ஃபிசிக்ஸில் ஒரு 3, இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுக்கும் செட் ஆஃப் சாப்டர்ஸை பிரித்து வை. ஏன்னா இந்த மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த எல்லா சாப்டர்ஸில் நான் சொன்ன டேபிள் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீ உள்ளே போகணும். இதுக்காக அந்த டேபிளை ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன். ஸோ தட் இந்த சாப்டர் ஃபுல்லாக இந்த மார்க் டெஸ்ட் மாதிரி தரமாக தட்டிட்டேன். இது முடிச்சுட்டு எல்லா பாக்ஸஸும் டிக் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் எழுதுற. எல்லா சாப்டர்ஸ்க்கும் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட் எழுதுவேன்னா நீ எத்தனை வருஷம் எழுத முடியாது. ஸோ ஓரளவுக்கு இந்த கொஞ்சம் சாப்டர்ஸை நல்லா பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுது. அடுத்த டெஸ்ட்டுக்கு கேப் இருக்கும்ல, 13th எழுதுறியா, 13th நைட் இருக்குது, 14th ஃபுல் டே இருக்குது, 15th மார்னிங் இருக்குது. ஸோ இந்த டைமில் அடுத்த செட் ஆஃப் சாப்டர்ஸ்க்கு இந்த உழைப்பை போடு. அதே மாதிரி 1 by 1 ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுக்கும் இன்னொரு மார்க் டெஸ்ட்டுக்கும் கேப்பில் கொஞ்சம் செட் ஆஃப் சாப்டர்ஸை செலக்ட் பண்ணிக்கோ, அதை ஸ்ட்ராங்காக ரிவைஸ் பண்ணு. ஸோ இங்கே ரிவைஸ் பண்ணும் பிரெயினில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கும், உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உன்னோட வீக் சாப்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு வச்சுக்கோ, சரியா? அண்ட் எல்லாத்தையுமே வீக்காக வச்சேன்னா படிக்க மாட்டேன்.
கொஞ்சம் வீக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங். இப்போ பயாலஜி 2 வீக்னா ஒரு ஸ்ட்ராங் வச்சுக்கோ, இதில் ஒரு ஸ்ட்ராங் 2 வீக் வச்சுக்கோ. அந்த மாதிரி கம்பைன் பண்ணு. ஒட்டுக்கா எல்லா வீக்கையும் ஒட்டுக்கா வச்சுன்னா படிக்க மாட்டேன், டிப்ரெஸ் ஆகிடுவேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணி படி. அப்போ தான் உன்னால் கான்ஃபிடென்ட்டாக அந்த மார்க் டெஸ்ட் எழுத முடியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரிவிஷன் பண்ணிட்டே போனீங்கன்னா ஒரு 5-6 மார்க் டெஸ்ட்லேயே நீ மொத்த சிலபஸை ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இதில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீ மார்க் டெஸ்ட்டும் எழுதுகிற, சைட் பை சைட் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுற. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். உனக்கான ஸ்லாட் டெய்லி மார்னிங்ல நைட் வரைக்கும் என்ன பண்ணுன்னா டக்கு டக்குன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 5 மணி 6 மணி 7 மணி ஒவ்வொருத்தர் டிபெண்ட். என்ன பண்ணாலும் காலைல எந்திரிச்சோடனே ஸ்ட்ரக்சர்டாக படிக்கணும், ரேண்டமாக படிக்கக்கூடாது. அந்த ஸ்ட்ரக்சர் எப்போ வரும்? முன்னாடி நாள் நைட்டே நான் பிளான் பண்ணி தான் தூங்கணும். நாளைக்கு காலைல எந்திரிச்சா ஃபஸ்ட்டு நான் இந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறேன், இந்த சாப்டரில் இந்த டாபிக் இதை பண்ண போகிறேன், அது எந்த புக்கில் பண்ண போகிறேன், அது எந்த எம்சிக்யூ சால்வ் பண்ண போகிறேன்னு தெளிவாக நைட்டே பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டு தூங்கு. ஸோ நீ காலைல எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடணும். எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. நிறைய பேர் அவங்களோட ப்ரிப்பரேஷனை தொலைஞ்சு போகிறது இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனில் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் மார்னிங் ஸ்ட்ரக்சராக ஸ்டார்ட் பண்ணு. பிளான் இட் பிஃபோர் நைட். அப்படி ஆரம்பிக்கிறப்ப கால் எழுந்திரிச்சோன்னே நான் சொன்ன பார்த்தியா ஓட்டைகள், ஒவ்வொரு செக்லிஸ்ட்லையும் மிஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் 1 by 1 முடிச்சுக்கிட்டே வா. நெக்ஸ்ட்டு இது மதியம் வரைக்கும் பண்ணு, சரியா? முடிச்சுட்டு மதியம் 2 to 5 கண்டிப்பாக நீ எக்ஸாம் எழுத போகிற. எக்ஸாம் எழுதுற அன்னைக்கு எக்ஸாம் எழுது, இல்லைனா கண்டினியூ பண்ணி படி. ஸோ எக்ஸாம் எழுதி முடிப்பேன் 5:30 to 6, 5 to 5:30 பிரேக் எடுத்துக்கோ, நான் தலைவலிக்கும். ஸோ 5:30 to 6 வந்து கரெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ். நீ எழுதின டெஸ்ட்டை தெளிவாக நீயே உட்காந்து அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணா தவிர கண்டிப்பாக உன்னால் நீட்டில் மார்க் எடுக்க முடியாது. நீ 600 மார்க்கே எடுத்துகிட்டு போ மார்க் டெஸ்ட்டில், ஆனால் உன் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக மார்க் ஆக முடியாது. நோட் பண்ணிக்கோ, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. தைரியமாக பண்ணு. அண்ட் நெக்ஸ்ட்டு 6 மணி ஆகுமா, 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ரெட்ரோகிரேட் ரிவிஷன் பண்ணு. ரெட்ரோகிரேட் ரிவிஷன்னா இந்த மார்க் டெஸ்ட்டை எழுதிட்டு அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்ப, அப்ரோச் பண்ண தெரியாமல் வச்சிருப்ப, இது எல்லாத்தையுமே நீ 1 by 1 படிக்க போகிற. அந்த எம்சிக்யூ எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்களோ அதை நீ எங்கே படிச்சிருக்கியோ எடுத்து ஒரு தடவை வேகமாக திருப்பு. அதுக்கு ரிலவெண்ட்டாக 1 or 2 எம்சிக்யூஸ் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எம்சிக்யூ போ. அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண, அப்ரோச் பண்ண தெரியாத எம்சிக்யூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஈவினிங்கில் நைட் வரைக்கும் ஸ்லாட் அவுட் பண்ணிவிட்டு தூங்கிடு. இதை நீ கன்சிஸ்டண்ட்டாக அடுத்த 20 நாளைக்கு பண்ணாவே உன்னை சீட்டு வாங்குறதை யாராலும் தவிர்க்க முடியாது. தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணு. இதெல்லாமே தான் ஒரு டாப்பர் பண்ணுறாங்க. இதை நீ மிஸ் அவுட் பண்ணிவிட்டு ஒழுங்காக நான் வந்து பண்ண மாட்டேன்ட்டு இருந்தேன்னா எனக்கு தெரியலடா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தட் நான் ஷேர் பண்ணிட்டேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோ. அண்ட் நான் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உன் மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணினா சீட் எடுத்துடலாம். யோசிச்சுக்கோ, கரெக்டாக ஃபாலோ பண்ண. அண்ட் ஃபைனலி இவங்க தான். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் நம்ம போடுறது யாருக்காக? நமக்காக. நம்ம கனவான டாக்டர் ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் தான். நீ போடுற ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஒரு நாள் உனக்கு நீ நினச்சி பார்க்காததை விட ஒரு பெரிய சந்தோஷத்தையும், நீ இலக்கை அடைஞ்சங்கிற ஒரு ஹாப்பினஸையும் கொடுக்கும். அதுக்காக நீ இன்னைக்கு போடுற எல்லா ஹார்ட் ஒர்க்குமே ஒர்த்து தான். நீ போடுற சாக்ரிஃபைஸ் எல்லாமே ஒர்த்து தான். ஸோ இறங்கி படி, தைரியமாக பண்ணு. எ கிரேட் திங் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. நான் இந்த மொமெண்ட்டில் அந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் உட்காந்துட்டு பார்த்த பேஷண்ட்ஸ்லாம் என்னை எவ்வளோ ரொம்ப கிரேட்ஃபுல்லாக, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களுக்கு நானே என்னால் முடிஞ்ச ஜஸ்டிஃபிகேஷனை பண்ணேன். அப்போ கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் அன்மேட்சபிள் கைஸ். ஸோ நீ இன்னைக்கு போடுற ஹார்ட் ஒர்க் எல்லாமே உனக்கு ரிசல்ட்டாக மாறதான் போகுது. நம்பி போடு, தைரியமாக இறங்கு. த ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் இஸ் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ. என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் வாஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அண்ட் தெரியும் நீங்களும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை சீக்கிரமாக அனுபவிக்க போகிறீங்க. யூஸ் பண்ணி நல்லா படி. பியாண்ட் எவ்ரி திங் உன்னை நீ நம்பு. உன் மேலே நம்பிக்கவே, உன் மேலே நம்பிக்கை வச்சு ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இரு. கண்டிப்பாக இந்த கடவுள், இந்த நேச்சர் உனக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் மறந்து போச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியல, நல்லா சீட் எடுப்பலான்னு சொல்லி உனக்குள்ளே செல்ஃப் டவுட் பண்ணிகிட்டே இருக்காத. அது எல்லாத்தையும் தூக்கி வச்சு சேர்லேருந்து எந்திரிச்சு உட்காந்து படிப்பை போட்டுட்டே இரு. ஹார்ட் ஒர்க்கை இறங்கிட்டே இரு. கண்டிப்பாக ரிசல்ட் உனக்காக இருக்குது. த ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் இஸ் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ. சீக்கிரமாக வாங்க. அண்டில் தென், இட்ஸ் டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் NST signing off. Take care. Thank you all. Bye-bye.